யாராவது உங்களுக்கு ரொம்ப அரிதான ஒரு பெரிய வெள்ளை யானைய பரிசா கொடுத்தா எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவீங்க தானே? ஆனா பண்டைய தாய்லாந்துல இது ஒருத்தர முழுமையா நடுத்தெருவுக்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான பழிவாங்கும் தந்திரம்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமா நம்ப கஷ்டம்தான். ஆமா. இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஆங்கில மரபுத் தொடர்கள், அதாவது இடியம்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க விசித்திரமான வரலாற்றை தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஏன்னா இது வெறும் வார்த்தைகள் இல்ல, மொழியோட டைம் கேப்சூல்ஸ். ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த ஒயிட் எலிஃபண்ட் கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இப்ப நாம தட் ப்ராஜெக்ட் பிகேம் எ ஒயிட் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரொம்ப செலவு வைக்கிற ஆனா எந்த பயனும் இல்லாத ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. காஸ்ட்லி பட் யூஸ்லெஸ் திங். தாய்லாந்து அரசர்கள் தங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த வெள்ளை யானைய பரிசளிப்பாங்க. அரசரோட பரிசுங்கிறதால அதை விற்கவும் முடியாது. ஆனா ஆனா அதை பராமரிக்கிற செலவு அந்த நபரையே கடனாளியாக்கிடும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொத்து எல்லாமே அழிஞ்சிடும். அட பாவமே! பரிசு குடுக்கற மாதிரியே எதிரிய ஒழிச்சு கட்டுற எவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான் இது. ஆனா இப்போ இந்த ரகசியங்களை வெளியிடுறது குறிக்கிற ஸ்பில் த பீன்ஸ் எப்படி வந்துச்சு? நான் கூட ஏதோ சமையலறையில பீன்ஸ கொட்டின கதையா இருக்குமோன்னு நினைச்சீங்களா? இல்ல. இது அதை விட ரொம்ப சீரியஸான விஷயம். ஓஹோ, அப்போ என்ன பின்னணி இதுக்கு? பண்டைய கிரீக்கத்துல ரகசிய வாக்கெடுப்பு நடத்த பீன்ஸ் பயன்படுத்தினாங்க. வெள்ளை பீன்ஸ்னா ஆம், கருப்பு பீன்ஸ்னா இல்லன்னு அர்த்தம். அந்த பானை தவறுதலாக கொட்டப்பட்டா ஓ, அப்போ ஸ்பில் த பீன்ஸ் யாருக்கு வாக்களித்தார்கள் என்ற ரகசியம் வெட்ட வெளிச்சமாகிடும். கரெக்ட். ரிவீல் அ சீக்ரெட் அப்படிங்கிற அர்த்தம் இப்படிதான் வந்துச்சு. ஹீ ஸ்பில் த பீன்ஸ் அபவுட் த சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சாதாரணமா பயன்படுத்துற வாக்கியத்துக்கு பின்னாடி பழங்கால ஜனநாயகத்தோட சீக்ரெட் இருக்கு. வாவ்! வாக்கெடுப்பை இப்படி வாக்கியமா மாத்திட்டாங்க. சரி, அரசர்கள் பரிசளிச்சு பழிவாங்கினாங்க. ஆனா சாதாரண மக்கள் தங்களுக்கு பிடிக்காத விருந்தினர்களை எப்படி விரட்டி இருப்பாங்க? அதுக்கு ஒரு மரபுத்தொடர் இருக்கு. யாரையாவது வேண்டுமென்றே புறக்கணிப்பத இக்னோர் சம்மோன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கிவ் சம்மோன் தி கோல்டு ஷோல்டர் அப்படின்னு இடியம் இருக்கு. கோல்ட் ஷோல்டர்னா குளிர்ன தோள்பட்டையா? அது நேரடி அர்த்தம். ஆனா இடைக்காலத்துல வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை வரவேற்க சுட சுட சாப்பாடு போடுவாங்க. ஆனா பிடிக்காதவங்க வந்தாலோ இல்ல அவங்க கிளம்பணும்னு நினைச்சாலோ என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போட மாட்டாங்களா? சாப்பாடு போடுவாங்க. ஆனா குளிர்ச்சியான பழைய இறைச்சிய, அதாவது கோல்டு மீட் பரிமாறுவாங்க. இதோட அர்த்தம் நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறது தான். சூப்பர் ட்ரிக். இதத்தான் ஹீ கேவ் மீ தி கோல்டு ஷோல்டர் அட் தி பார்ட்டி அப்படின்னு நாம இன்னைக்கு பயன்படுத்துறோம். ஆஹா, மறைமுகமா புறக்கணிக்கிறதுக்கெல்லாம் அன்னைக்கே வழிய கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, விலங்குகள் சண்டை போடுற மாதிரி டூத் அண்ட் நெயில்னு முழு மூச்சோட போராடுறது குறிக்கிற வார்த்தையெல்லாம் கூட எனக்கு லாஜிக்கா இருக்கு. ஆமா, ஷீ ஃபாட் டூத் அண்ட் நெயில் டு வின் அப்படிங்கிறது மிருகங்கள் பற்களாலும் நகங்களாலும் சண்டையிடுற நேரடியான ஒரு ஒப்பீடு. ஆனா இந்த ஷோவ கிளீன் பேர் ஆஃப் ஹீல்ஸ்னு ஒன்னு இருக்கே, அது ஏன் குதிகால் சம்பந்தப்பட்டது? ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறத குறிக்க தி தீஃப் ஷோட் அ கிளீன் பேர் ஆஃப் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓடும்போது முதுகு தானே தெரியும். நல்ல கேள்வி. நீங்க சாதாரணமா நடக்கும்போது பாதத்தோட அடியில இருக்கிற அழுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆமா. ஆனா ஒருத்தர் அதிவேகமா ஓடும்போது அவரோட பாதங்கள் தரையிலிருந்து முழுமையா மேலே எழும்பும். அப்போ அவங்கள பின்னாடி இருந்து துரத்திட்டு போறவங்களுக்கு அவங்களோட சுத்தமான குதிகால் மட்டுமே கண்களுக்கு தெரியும். ஓஹோ, அந்த அளவுக்கு கண்ணிமைக்கும் நேரத்துல தப்பிச்சு ஓடுறத குறிக்கத்தான் இந்த வார்த்தை உருவானதா? பயங்கரமான லாஜிக். அப்போ புல் சம்ஒன்ஸ் லெக் அப்படிங்கிறது ஒருத்தரோட காலை பிடிச்சு இழுத்து அவங்கள கீழே விழ வைக்கிறதை எப்படி விளையாட்டா கிண்டல் செய்யறதுக்கு ஒப்பிட்டாங்கன்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா, ஐ வாஸ் ஜஸ்ட் புல்லிங் யோர் லெக் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேஜுவலா சொல்றோம். உடல் ரீதியா தடுமாற வைக்கிறத மனதளவுல ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு அப்படி பொருத்தி பார்த்திருக்காங்க. கரெக்ட். மனிதர்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி மொழியில கலந்திருக்குங்கிறதுக்கு விவசாயத்திலிருந்து வந்த பழமொழிகளும் நல்ல உதாரணம். முட்டைகள் பொரிக்கும் முன்பே எத்தனை கோழி குஞ்சுகள் வரும்னு கணக்கிடக்கூடாது. ஆமா, முன்னாடியே தப்பா கணக்கு போடக்கூடாது. அதத்தான் வெற்றி கிடைக்கும் முன்பே முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல டோன்ட் கவுண்ட் யோர் சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு வெயிட் ஃபார் ரிசல்ட்ஸ், டோன்ட் கவுண்ட் யோர் சிக்கன்ஸ். அப்போ இந்த டர்ன் ஓவர் அ நியூ லீஃப், இது மரத்தோட இலைய குறிக்கலையே, புதிய வாழ்க்கையை தொடங்குவது அப்படிங்கிற அர்த்தத்துல ஹீ டர்ன்ட் ஓவர் அ நியூ லீஃப் ஆஃப்டர் ஃபெயிலிங்னு சொல்றோம். சரியா பிடிச்சிட்டீங்க. 16ஆம் நூற்றாண்டுல புத்தகத்தோட பக்கங்களை லீஃப்னு சொல்லுவாங்க. பழைய தவறுகளை மறந்துட்டு ஒரு புது பக்கத்தை திருப்புவது தான் இது குறிக்குது. வாவ், புத்தகம் சம்பந்தப்பட்ட வார்த்தை.
அதே போல கீழே கொட்டிய பாலை மீண்டும் குவளையில நிரப்ப முடியாதுங்கிற யதார்த்தத்திலிருந்து வந்ததுதான் கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். கடந்ததை நினைச்சு வருந்தாதே அப்படிங்கிற அர்த்தத்துல டோன்ட் கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் அப்படின்னு இதை பயன்படுத்துறோம். இதை இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட பொருத்தி பார்த்தா 3 மணி நேரம் டைப் பண்ணி சேவ் பண்ணாத கம்ப்யூட்டர் ஃபைல் அழிஞ்சதை நினைச்சு அழுவதும் கொட்டிய பாலை பார்த்து அழுவதும் ஒண்ணுதான். ரெண்டையுமே மீட்க முடியாது. அருமையான ஒப்பீடுங்க. அதை நீங்க வார்த்தையில விவரிச்சதை விட ஒரு படம் மூலமா காட்டியிருந்தா இன்னும் சுலபமா புரிஞ்சிருக்கும். அதத்தான் விளம்பரத்துறையில இருந்து வந்த "A picture is worth 1,000 words" அப்படிங்கிற சொற்றோட சொல்லுது. This photo proves it. A picture is worth 1,000 words. ரொம்ப சரி. இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த மரபு தொடர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டா ஆங்கில மொழிய மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் மனிதர்களோட கலாச்சாரமும் வாழ்க்கையும் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா. இத நினைக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இன்னைக்கு நாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்கிறத லீவிங் சம்மன் ஆன் ரீட் அப்படின்னு சொல்றோமே, இது இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு இதே போல ஒரு விசித்திரமான மரபு தொடரா மாறுமா? நேயர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க.